ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் மாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது, மாசி மாதம் எப்போ தொடங்குது, எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும். ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 13/2/2025 அன்னைக்கு குருவாரம், அதாவது வியாழக்கிழமையிலேருந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. ஆரம்பிக்கிற நாளே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கிரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும். இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம். அப்படின்னாக்க 25/2/2025 காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாளன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/2/2025 எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி, ரொம்ப வசந்த சிவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6/3/2025 எல்லாருடைய ஆசைகள், இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும், தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு, வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது. ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க, பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க, வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் 9:42லேருந்து 11:12க்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி, பிரேதபலி, திக்பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம். எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது 6/3/2025. அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரம்னா வியாழக்கிழமையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/3/2025 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம். அந்த மாசி மகம் வர்றது 12/3/2025 அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 14/3/2025 காரடையான் நோன்பு. கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் 6:14க்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/3/2025 ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை, வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த 13/3/2025 ஹோலி பண்டிகை. இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு
கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது வீடான கும்ப வீட்டில் புத பகவான், சூரிய பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 26/2/2025 அவர் மீனத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/3/2025 வக்ரகதி அடைகிறாரு. இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது 21/2/2025. அதே போல் சுக்கிர பகவான் வக்ரகதி அடைகிறது 4/3/2025. 4/3/2025 சுக்கிர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரகதி, செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு, புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் 3 பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம். நல்லது, நமஸ்காரம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மாசி மாதம் பார்த்தலையானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மறைந்த இடத்தில் தீய கிரகங்கள் இருக்கிற போது அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 9 தேதி, அதாவது பார்த்தேன்னா 22, 23 தேதிக்குள்ளேயே உங்களுக்கு செவ்வாயினுடைய வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் போய் இருக்கிறதுனால மறைந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் சேரும். வெற்றி செய்திகள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர், அவர் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிடுறார். இந்த மாதம் பெரிய ஏற்றம், பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. தனகாரகன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதும் பெரிய விசேஷம். அதோடு பார்த்தீங்கன்னா தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம். சுப செலவுகள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மாசி மாதத்தில் மாசி பூனல் சொல்லுவா, அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தலையானால் திருமணங்களும் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களை பார்த்தலையானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையினால் அதிகமான வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைத்த அபிலாஷைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. எது எடுத்தாலும் நிச்சயமாக வரும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். மாசி 10 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது 24/2/2025க்கு மேலே உங்களுடைய உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும். வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புது வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் ஏற்றம், வேலையில் மாற்றம், அது தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்துல புதன் இருக்கார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றால் மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கு மறைவு இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை அந்த இடத்தில் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய
நல்ல விசேஷமான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் என்ன மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனும் நீசமடைஞ்ச புதனும் இருக்கார். நம்மளோட பொறுத்தளவுக்கு சுக்கிரனை பொறுத்தளவுக்கு கலத்திர காரகன் அப்படிம்போம். மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று நீச பங்கமும் பெற்று இருக்கிறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஆயிட்டு இருந்த அத்தனை மேஷராசி என்பர்களுக்கும் திருமண தடை தாமதம் விலகி திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். உங்களுக்கு 2க்கும் 7க்கும் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? 12ஆம் இடத்துல இருக்கார். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்க கூட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய பிஸ்னஸை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். ஆனால் அங்கே கூடவே ராகுவும் இருக்கார். அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிற இடம் அப்படின்றதுனால அது கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி ஸ்தானத்தான அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க வக்ரகதியில் ஒரு 8 நாள் மட்டும்தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்ர நிவர்த்தி அடையும் போது சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்கள், வீடு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், ஒரு இடமாவது வாங்கணும், ஒரு காக்கான இடமாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம். அதில் பார்த்தா தனக்காரனான குரு பகவானே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இதில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாலே அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போடுறவங்களை ஈடுபடக்கூடியவங்க 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கூட நீச்சமடைஞ்ச புதன் இருக்கார். உச்சமடைஞ்ச சுக்கிரன் இருக்கார். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய இந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய ஊக வணிகங்கள் செய்யக்கூடியவங்க, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் வெற்றி வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, இவங்க ஏசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக யோகமான மாதம்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அந்த சூரிய பகவான் அவருடைய சப்தம பார்வையாக அவருடைய வீட்டே பார்க்குறார். அது உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீடு. குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த ராசிநாதனான செவ்வாயே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வருமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்பு வரும். அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒவ்வொரு வேலைக்கும் கிரெடிட் கிடைக்காமலே இருந்துச்சு. கிரெடிட்னா என்ன? பதவி உயர்வு, பண வரவு. அப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 2இல் உண்டான குருவும் முயற்சி ஸ்தானத்தில் உண்டான செவ்வாயும் அதே போல் 5க்கு உண்டான சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அவரே அந்த 7ஆம் பார்வையாக அவரோட வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கட்டு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற பொறுத்தளவு ரோடு கான்ட்ராக்டு, மெயின் கான்ட்ராக்டு, பாலம் கான்ட்ராக்டு, டேங்க் வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு, இதை மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாட்டிற்கும் சரி நாடாளும் மன்னர்களுக்கும் இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னாக்க 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி மேஷராசிக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாத அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும்
கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக அந்த வம்சம் விருத்தி இல்லாதனால அவப்பெயர்களை சுமந்துட்டு இருந்தாங்க அந்த பெண்ணும் ஆணும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டா, விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியே அவர் 10க்கும் அதிபதி அவர் தான். தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிற காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள், தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் போட்ட முதலீடுக்கு மேலே பல மடங்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம். பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, பால் ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவங்க, மருந்து ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவங்க, மருந்து கடைகள் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை கவர்மெண்டோடு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து கவர்மெண்டோட அனுசரணையான பார்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா மாதம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது. மேஷராசி என்பவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது, எந்தெந்த தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றதோடு இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் கொண்டு வந்தவருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லாமல் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த கோயிலுக்கு எந்த நேரத்தில் எப்படி போய் வழிபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் 20/2/2025 வியாழக்கிழமையும் 21/2/2025 வெள்ளிக்கிழமை, 22/2/2025 சனிக்கிழமை பகல் 2:47 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது ஒன்று பிரயாணம், இன்னொன்று புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த புதிய முயற்சிகள் எதை செய்தாலும் அது சரிவர வராது. அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதுபோல் பிரயாணம் செய்யும் போதும் பிரயாணத்தில் தொல்லைகள் தரும். அதனால் இந்த நாட்கள்லையும் அதையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில், அதாவது சென்னைக்கு அருகில் சென்னையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுவாபுரி முருகன் கோயில்னு இருக்குது. அந்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் ரொம்ப விசேஷமான முருகன் கோயில். அது பழங்காலத்தில் சில கடவுளே அங்கே வந்துட்டு போனதாகவே சொல்லி அவருடைய அவதாரத்தில் தான் இந்த கோயில் உருவானதாகலாம் சொல்லுவாங்க. அது அங்கே போனீங்கன்னா அந்த வரலாறுலாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, பாருங்கள். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும் முருகனை. சிறுவாபுரி முருகனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும். அந்த செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் வழிபடுறது கூட செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் 6 to 7 இருக்குது. 6 to 7க்கு நம்ம ஆங்கிலேருந்து போய் பண்ண முடியாது. அதனால 9 மணிக்கு மேலே ஒரு 10:30 மணிக்குள்ளே போய் வழிபாடு செய்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது சில பேர் சொல்கிறாங்க 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தால் அவங்க நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். உடல் நலத்தில் ஏற்றம், நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம், சுப செலவுகள் உண்டு, பேச்சில் நல்ல ஒரு தீர்க்கம் இருக்கும், தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும், வேலையில் ஏற்றம் இருக்கும், வேலையில் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரும், ப்ரமோஷனும் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய
வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர கணவன் மனைவிக்குள்ள உண்டான அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய, உங்கள் அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாசி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள், அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இரும்பு சம்பந்தமான செங்கல், மண், ஜல்லி, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமான, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான இந்த மாதிரியான தொழில்கள் செய்பவர்கள், ரத்த வங்கி வச்சுருக்கவங்க, ரத்தத்தினுடைய இந்த அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள், மாசி மாத பலன்களை பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே குரு வக்ரமாக இருந்தார் உங்களுடைய ராசியிலேயே. இப்போது உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தவர், அவரும் இப்போ 11ஆம் இடத்துக்கு போய் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க. அப்போது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சது ப்ளஸ்ஸு, 10ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போனது ப்ளஸ்ஸு, அது போக 2 பேரும் பரிவர்த்தனை ஆனது மேலும் ப்ளஸ். அப்போ இந்த மாதிரி நிலையில் தான் உங்களுக்கு இந்த மாசி மாதம் தொடங்குது. அப்போது இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ நினச்ச காரியத்தை நீங்கள் நினச்சது போல் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. அதுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது முடிவெடுத்து இப்போ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே சிறப்பாக வரக்கூடிய காலம். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்து தன்னுடைய வீட்டையே அவர் 7ஆம் பார்வையில் பார்க்கிறார். ஆட்சி பெற்ற சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழிலெல்லாம் சிறக்கக்கூடிய காலங்கள். எந்த ஒரு தொழிலும் இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய காலங்கள். அப்போது தொழில் சிறப்படைகிறது, லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள், எதை செய்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலங்கள். அதுக்குண்டான நிலைகளை பற்றி மேலும் உள்ள விவரங்களை எல்லாம் நம்ம ஐயா டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால், அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. சுக்கிரனே இந்த ராசிக்கு அதிபதி. சுக்கிரன் ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு 11, அதாவது உங்களுடைய அபிலாஷைகள் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. நீங்கள் எது நினச்சிங்களோ அது கையில் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதும், ராசியிலேயே குரு இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறதும் அதை விட ஒரு சிறந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏதோ பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9, 10க்கு அதிபதியான சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதில் பார்த்தோன்னா கும்ப சனின்னு சொல்கிறதுனால அதாவது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தேனால் செவ்வாய் வக்கரகதியில் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஒரு 10 நாள், அதாவது 9 நாளில், அதாவது 24ஆம் தேதி பிப்ரவரி மாதமே அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதனால் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தேனால் செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகளும் அதற்கேற்றார் போல இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துலையே புதனும் போயிருக்கார். தொழில் ஸ்தானத்திலேயே போய் சனி, புதன், சூரியன் 3 கிரகங்களும் இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை தான் வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 2 கிரகம், அதாவது சூரியனும் புதனும் இந்த மாத கிரகங்களில் இருக்கா. இதன் மூலியமாக பார்த்தேனால் திக்பலம் பெறுறான். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம், அதாவது ஆட்சிக்கு சமானம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர அரசாங்க பணி, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்க, பப்ளிக் ஃபிகர்ஸ்னால் இந்த
என்ன சொல்கிறது, நியூஸு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் விஷயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஐஏஎஸ் மூத்த அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அது தவிர மூத்த அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றியாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். நினைத்த காரியங்கள் நடக்கும். வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டாகும். அதை தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், அதை தவிர வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். திருமண பாக்கியமும் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து குரு வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு திருமணத்துக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாம் தட்டி போயிட்டே இருந்தது. இப்போது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சது. கண்டிப்பாக இப்போது திருமணம் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து வரக்கூடிய சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை பண்ணுறது நல்லபடியாகவே இருக்கும். இப்போ ஜாதகம் மாற்றி ஜாதக பரிவர்த்தனை பண்ணி நிச்சயமாக கல்யாணம், அதாவது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், அதாவது தனித்த ஆணோ தனித்த பெண்ணோ முதல் திருமணம் போய் அது வந்து ஏதாவது பிரச்சனையில் போனதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இவாளுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரமும் சூரியனுடைய சாரமும் செவ்வாயினுடைய மாற்றமும் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசர் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 1க்கும் 6க்கும் உடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இதுவரை ரிஷபராசி என்பவர் வேலை கிடைக்கல, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு திண்டாடிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் உத்தியோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 6 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உத்தியோகஸ்தானம் அல்லது ரணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம், எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னாக்க 11 அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். லாபஸ்தானம் யாருக்கு அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு. 10ஆம் இடம் அப்படின்றது ரிஷபத்துக்கு சனி பகவான். சனி பகவான் 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானே, கர்மக்காரகனான சனி பகவானே, ரிஷப ராசிக்கு யோகரான சனி பகவானே 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுவும் கூட ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், எதிர்பாராத அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்க நம்ம சுக்கிரனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம்? கம்யூனிகேஷனுக்கு சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரானிக்கில், சாஃப்ட்வேரில், ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமரை சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க, ஆப்ஸ் விற்கக்கூடியவங்க, இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் செய்யக்கூடியவங்க. இப்போ நமக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொறுத்தளவுக்கு உலக அளவில் நல்ல பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த ஏஐ தொழில்நுட்பம் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப உங்களை வேலை பார்க்குற கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்கள உங்களை வெளிநாடு போயிட்டு டெப்டேஷன் மாதிரி போட்டு இங்கே வாங்குகிற வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது தொழில்காரகனான கர்மகாரகன் 9க்கும் 10க்கும் உண்டான அதிபதியான சனி பகவான் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட அவருடைய தகப்பனான சூரிய பகவானும் இருக்கார். ஒரு வாரத்துக்கு புத பகவானும் இருக்கார். இந்த ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு கல்வி, தொழில், படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது. ஒரு சில பேருக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்க, படிச்சிருப்பாங்க, வேலை பார்க்குறது வேறு ஒரு துறையில் இருப்பாங்க, நிர்பந்தத்தின் அடிப்படையில் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இந்த மாதத்தில் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி இருந்தீங்க. முடங்கி இருந்த
அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாதத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா ராசிநாதனோட ராகு பகவான் சேர்ந்துருக்காரு. எந்த இடத்துல? லாபஸ்தானத்தில் இருக்கார். ராகு அப்படின்னாலே கடல் கடக்கக்கூடிய காரணகட்டங்கள் உண்டு. அப்போ சுக்கிரன் ராசியாதிபதியும் 6 குண்டவனம் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே இருக்கிற வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கியிருந்த கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அத்தனையும் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் என்ன பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய 5ஆம் இடமான கன்னியை பார்க்குறாரு. கன்னியில் உள்ள கேது பகவானையும் பார்க்குறாரு. இத்தனை நாள் குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது ரிஷபராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி கிடைக்காம அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இறைவன் திருவருளால் கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள்னால சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ரிஷபராசியை சேர்ந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடினமான வேலை பார்ப்பாங்க. மூளைக்கு உண்டான வேலை பார்ப்பாங்க. எந்த வேலையில் வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்படுவாங்க. தர்மத்துக்கு கட்டுப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்துச்சு. அந்த ரெகக்னைஸ் நமக்கு ரெகக்னைஸ்னால் என்ன? 1 பதவி உயர்வு, 2 பண வரவு. இது 2ம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாசி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை புகழ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அங்கே உள்ள ஞானக்காரனான கேதுவை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டா? அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி சத சப்தம பார்வை பார்க்குறாரு. சத சப்தமம் அப்படின்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும், நம்மளுடைய தொழில் பார்ட்னரையும் குறிக்கும். கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்ததுனால தொழிலில் ஒரு முடக்கமும் ஒரு சுணக்கமும் இருந்துச்சு. அதே போல் பார்த்தோம்னாக்க செவ்வாயும் 7ஆம் அதிபதியும் வக்ரத்தில் இருந்தார். வக்ரத்தில் இருந்து 3ல் இருந்துட்டு 2க்கு வந்தார். இதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அப்போ தொழில் தொடங்கக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த மாசி மாதம் தொழிலில் ஒரு கடுமையான முன்னேற்றம் இருக்குமா? கடுமையான முன்னேற்றம் இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள். தனக்காரனான குருவே இருக்கிறார். அதுலேயும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறார். குருவோட வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம். அங்கே பார்த்தா ராசிநாதனோட சுக்கிரன் வேற உச்சம் பெற்று இருக்கார். அவரு கூட நீசமடைஞ்ச புதனும் இருக்கார். நீச பங்க ராஜ யோகம். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நம்ம ஒரு காலகட்டங்களில் சொல்லுவோம், நேற்று வரலும் கஷ்டப்பட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி கோடீஸ்வரன் ஆனா அப்படின்னாக்க இந்த நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள். அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம். அடுத்தது லாபஸ்தானம் அப்படின்றது 11ஆம் இடம். லாபஸ்தானத்தில் பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இருக்கிறார். அந்த ராகு வேலை செய்கிறது எப்பொழுதுமே ராகுக்கு எதுக்கு தனி வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகு. அப்போ ராகு இருக்கிறது குருவோட வீட்டில். அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகுன்னு பேர். அபரிமிதமான லாபங்கள், தொட்ட தொழில் எல்லாமே பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய தொழிலை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க, நான் இந்த ஒத்த கடையை வச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. புதிய புதிய ஃப்ரான்ச்சைசிகள், புதிய புதிய டீலர்ஷிப்புகள் எடுக்கக்கூடியது. இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை தொடங்கி வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புத மாதம்னு சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினம்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு வருது, அதை ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அதை தவிர்க்க வேண்டிய நாட்களை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு என்ன கோயிலில் போய் எந்த தெய்வத்தை வணங்கினா அத்தனை குறைகளும் தீரும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 22/2/2025 2:47 பகல் 2:47க்கு உங்களுக்கு ஆரம்பமாகுது. அன்னைக்கு சனிக்கிழமை. 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. 24/2/2025 திங்கட்கிழமை. இரவு 10:34 வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2.25 நாட்களில் புதிதான பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே பயணங்கள் செய்ய வேண்டாம்ங்கிறது தான் சொல்கிறோம். அப்படி அதே மாதிரி புதிய
புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம். இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா இதனுடைய பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது, அது பாதகமாக அமைஞ்சிரும். அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது. மேலும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோவளம் அருகில் திருவிடந்தைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார். அந்த நித்திய கல்யாண பெருமாளை தொடர்ந்து, அதாவது இந்த மாதத்துக்கு கேட்குறவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 சனிக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும். 3 சனிக்கிழமை அன்றைக்கி போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோல் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தடை தாமதங்கள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் போகணும். அந்த 3 மாதம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க 2 மாலையும் சாமிக்கு சாத்திட்டு ஒரு மாலையை வந்து உங்கள்கிட்ட தருவாங்க. அந்த உங்கள்கிட்ட தர்ற மாலையை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கவரில் போட்டு உங்களுடைய சாமி ரூமில் வச்சு வைக்கணும். அதேமாரி 3 வாரத்துக்கு உண்டானதையும் சேர்த்து வைக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், முடிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலையை தம்பதி சமேதராக போய் நித்திய கல்யாண பெருமாள் அங்கேயே கொண்டு போய் அந்த 3 மாலையும் கொடுத்துடணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருக்கணும். இது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு ஒரு மாலையை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை சேமித்து வச்சுட்டே வரணும். 3 மாதம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் கூடி வரும். அந்த கல்யாணம் கூடி வந்ததுக்கப்புறம் தம்பதி சமேதராக போய் நித்திய கல்யாண பெருமாளுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தாமதங்கள்லாம் விலகி சீக்கிரமாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் பெரிய ஏற்றமான மாதம். குரு ராசியிலேயே இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். அதனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குருவும் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் கல்யாணம் கண்டிப்பாக நிச்சயமாகும். யார் யாருக்கு பார்த்துட்டு இருக்காளோ, அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவா, அதாவது யுவதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேயானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு செலவுகள் அற்று வரவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் எடுத்துக்கொண்டோமேயானால் மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடைபெறும், திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி உண்டு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பால் பதனிடும் தொழில், அது தவிர மருத்துவத்துறையில் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தொழில். அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான திரை உலகங்கள் திரை நட்சத்திரங்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையும். ஆடைகள், வெள்ளை நிற ஆடைகள் நெய்யக்கூடிய இடம், ஆடைகள் விற்பனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த பல்பு, இந்த லைட் எரியக்கூடிய பல்பு இந்த மாதிரியான விஷயங்கள், வெண்ணிற ஆடைகள், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பாகத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம். இவ்வளவு நாளாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதனான புதன் 1க்கும் 4க்கும் உடையவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு கேந்திர திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏறி இருக்கிறார்.
அப்போ ஆரம்ப காலகட்டமே மாசி மாதம் தொடங்கும் காலகட்டமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குமா? மகா அற்புதமாக இருக்கும். 1, 4, 9 சூப்பரான காலகட்டங்கள். இதுவரை உடல் நலத்தில் தொந்தரவு இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா செவ்வாய் எங்கள் வக்ரகதியில் இருந்தார், உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு. அதுவும் பார்த்தோம்னாக்க இரத்த தொடர்புடைய உபாதைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு, பயம் கலந்த படபடப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது வெற்றிகரமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 4ஆம் இடத்துல சுகஸ்தானமான இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி. இந்த கடந்த காலகட்டங்களில் கேது இருந்து நுண்கிருமிகளுக்கு அதிபதி இருந்து உடல்களில் உபாதைகள், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனரி, எலும்பு மஜ்ஜை இதுக்கு ப்ராப்ளம், அதே போல் நரம்பு மண்டலத்தில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் பிறக்கும்பொழுது உடல் நலத்தில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான புதன் 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம 9ஆம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையுமே மறையக்கூடிய காலகட்டம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தகப்பன் காரகனான சூரியனும் கூடவே இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் தகப்பன் செய்த தொழிலை மகன் ஏற்று நடத்தக்கூடிய மாதம்னு சொல்லலாம். தகப்பன் கிரகமான சூரியனும் ராசிநாதனான புதனும் அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியது. உயர்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு தேர்வு எழுதக்கூடிய அன்பர்களுக்கு விரும்பின இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு எல்லாமே இந்த மாசி மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க 10ஆம் இடத்துல உங்களுக்கு 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் சரி, 12ல் உள்ள குரு பகவானும் சரி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றதற்கு சமானம். உங்களுடைய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராகு கூடையும் நீச்சமடைஞ்ச புதன் கூடையும் இருக்கும்பொழுது நீச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் காலகட்டங்களில் நீங்கள் என்னென்னத்தை தொடுறீங்களோ அத்தனையுமே பொன்னாகக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? பொன்னாகக்கூடிய மாதம்னே சொல்லலாம். அதே போல் சுக்கிரனு ராகும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில புதனை சேர்ந்த அன்பர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதுவும் அந்நிய மதம் அந்நிய மொழி கூட காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, சூரியன் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, செவ்வாய் 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு வச்சு ட்ரிப்பு. இப்படி மெல்ல செல்லும் கிரகங்களில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ராகு கூட சேர்ந்து என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் மிதுனத்துக்கு 10ல் இருந்து தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ராசிநாதன் மிதுன ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே புதன் வந்து ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உண்டானவர். இவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம் பெறுறார். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் நீச்சம் பெறுறார். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கும், மனசில் கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறார். இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால அது வந்து ஆட்சி உச்சத்திற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் ஒரு சின்ன செட்பேக் வந்ததுனாலும் அதை சுதாரித்து கொண்டு எழுந்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து நீச்சம் பெறதுனால ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ல் உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் புதிய பதவி வரப்போகுது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது தவிர பார்த்தீங்களேயானால் 5ஆம் அதிபதி உச்சம், 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இது வந்து பார்த்தீங்களேயானால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கும். இதனால் வந்து 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சூரியன். அவர் வந்து 9ஆம் இடத்துல சனியினோட வீட்டில் இருந்தாலும், எந்த இடத்தில் சூரியன் இருந்தாலும் அவருக்கு வந்து ஏற்றம் எப்பொழுதும் உண்டு. சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்களேயானால் உங்களுடைய தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களோட தந்தைக்கும் உங்களுக்கும் இணக்கமான உறவு இல்லைன்னாலும் உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அப்படின்னு போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காம அதுலேருந்து கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் சந்திரன் வந்து மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் வரும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது வந்து எந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். அதை தவிர வந்து இந்த மாதத்தில் எந்த விதமான கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது தான் சந்திராஷ்டமம். அப்போ 8ஆம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம். அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது அந்த சந்திரனுடைய பவர் வந்து குறைஞ்சி போயிடுது. சந்திரன் என்பவர் மதிகாரகன். அப்போ மதி வந்து உங்களுக்கு சரியானபடி வேலை செய்யாது. அப்போ அந்த மதி வேலை செய்யாத காரணத்தினால எடுக்கிற முடிவெல்லாம் தவறுதலாக போயிடும். அப்படிங்கிறக்காக தான் அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறத நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எப்பப்போ அப்படின்னு பார்க்குற போது 24/2/2025 திங்கட்கிழமை இன்னைக்கு இரவு 10:34 ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 25, 26, 27ஆம் தேதி அன்னைக்கு விடிகாலையில் வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ரெண்டையும் வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை போய் வழிபடுறது மிக மிக சிறப்பு. அந்த கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியும் வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து புதன்கிழமையில் இன்னைக்கு போய் வழிபடுங்க. அந்த புதன்கிழமையில் போய் வழிபடுற போது கூட காலையில் ஒரு 10 மணியிலிருந்து ஒரு 11 மணிக்குள்ளே வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கூத்தனூர் போயிட்டு வந்தீங்கன்னாலே இந்த மாதத்துக்கு வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக கிடைக்கும். கூத்தனூர் சரஸ்வதியை போய் வழிபடுங்க. அந்த கூத்தனூர் சரஸ்வதிக்கு வழிபடுற போது கூட வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள், அது படிக்கக்கூடிய புஸ்தகங்களாக இருக்கலாம், இல்லை வந்து நல்ல அறிவு ஆற்றல் உள்ள புஸ்தகங்களாக இருக்கலாம், அதுகளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து படிக்க சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேலும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுகளையும் செய்யுங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வேகமாக வெளியேற, அதாவது ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முறைக்கு 4 முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிநாதன் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அதை தவிர வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா ராசியிலேயே 6-11 அதிபதியான செவ்வாய் இருக்கிறது, வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் புதிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு இருக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலின் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமாக சற்று அதாவது செலவுகள் ஏற்படும், அதுவும் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலை செய்பவர்களுக்கு ஒரு மாற்றம், நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வருது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.